பூமாரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல டிராமா போடுறோம். சோ ப்ளீஸ் மறக்காம எனக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்க லைக் பண்ணாதான் வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். அடுத்தடுத்து நான் டிராமா போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜா இருக்கும். வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட பேரு ஃபெலி. இப்ப ஃபெலி பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, உன்னோட டான்ஸ் காம்படிஷன் பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குடி. ஃபாரின்ல இருந்து வந்த கையோட அதுதான் பாப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி, உனக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்க. இந்த இடத்துல 2 பசங்க ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேரு கிம். இப்ப அவங்க இப்படி பண்றதை பார்த்தவொடனே இவ போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா தலையில உள்ள கிளிப்ப எடுத்து வச்சுட்டு, என் கிட்ட வந்தனா உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல, இவன் கிட்ட வந்துட்டு எந்த முடிவுனாலும் யோசிச்சு முடிவெடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவள பாத்தீங்கன்னா பயத்தோட தனியா அவளோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்க. அவங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேடம் உங்களோட அப்பா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு காத்துட்டு இருக்காரு, போய் என்னன்னு கேளுங்கன்னு சொல்ல, இவ்வளவு அவளோட அப்பாவை பாக்குறதுக்காக போறா. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கும் ஜின் குடும்பத்துக்கும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன், இத பத்தி நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்ல, இப்ப இவ அங்க உள்ள கம்ப பாக்குறா. என்னடான்னு பார்த்தா அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்து ஹீரோயினை பயங்கரமா அடிச்சிருப்பாரு. எந்த விஷயம்னாலும் என்கிட்ட கேட்காம நீ பண்ணக்கூடாது, நான் என்ன சொல்றேன்னா அதுபடிதான் நடக்கணும்னு சொல்ல, இப்ப இந்த கம்ப பார்த்ததுக்கு அப்புறம், அப்பா நீங்க யார கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் பண்ணிக்க தயாரா இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ரொம்ப நல்ல பொண்ணு, இப்படிதான் இருக்கணும்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அப்பா கல்யாணத்தை ஒரு நாள் தள்ளி போட முடியுமா, என்னோட டான்ஸ் காம்படிஷன் இருக்குன்னு சொல்ல, டான்ஸை விட முக்கியம் கல்யாணம் தாமா, சீக்கிரம் போய் கல்யாணத்துக்கு தயாராகுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் ரொம்ப சோகமா அவளோட ரூம்ல வந்து உட்காந்துட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. எனக்கு கல்யாணம் ஆக போது டான்ஸ் காம்படிஷன்ல என்னால கலந்துக்க முடியாதுன்னு இவ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அதே இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. என் வாழ்க்கை எங்க அப்பா சொல்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு, என் விருப்பப்படி ஒண்ணுமே நடக்கலன்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க அப்பா ரொம்ப பெரிய டிமாண்ட் வச்சிருக்காரு, இந்த இதுல சைன் பண்ணுன்னு சொல்ல, இவ்வளவு அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிடுறான். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயினை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. இப்ப மாப்பிள்ளையோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, மேடம் பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் சிடு சிடுன்னு இருப்பாங்க, அவங்கள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, ஆனா சார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு வராங்க. இப்ப ஹீரோயின் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்பா. ஏண்டி கல்யாணம் பண்ணியே மாப்பிள்ளையோட முகத்தை பாத்தியான்னு கேட்க, இல்லடி நான் அது வரைக்கும் போட்டோ கூட பாக்கலன்னு இவ ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கான்னு கேட்க, நீ எப்படி இந்த இடத்துல, நீ இந்த இடத்துல இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நானும் தான் எதிர்பார்க்கல நீ எனக்கு பொண்டாட்டியா வருவேன்னு. எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு ஹீரோ கேட்க, எனக்கு வேற வழி இல்ல, அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு இவ உட்கார்ந்துட்டு இருக்க. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா குளிக்கலான்னு உள்ள போயிட்டு இருக்க. இவ அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. அடியே அன்னைக்கு நைட்டு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தானே, அவன் தான் என்னோட புருஷன் இவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ குளிச்சுட்டு டவலோட வந்து நிக்கிறான். அதை பார்த்த உடனே, எதுக்காக இப்படி ஒரு போஸ்ட்ல வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இது என்னோட ரூம், என் ரூம்ல நீ ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க, இந்த இடத்த விட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, இவங்களோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, என்னதான் கான்ட்ராக்ட் கல்யாணமா இருந்தாலும் இப்படியா வந்து நிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி சட்டம் இல்லாமலாம் என் முன்னாடி வந்து நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை டச் பண்ண மாட்டேன், என்ன நினைச்சு நீ பயப்படணும்னு அவசியம் இல்லைன்னு ஹீரோ பையனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, 1 வருஷம் உங்க கூட இருந்தா போதும், அதுக்கப்புறம் நானே உங்களை டைவர்ஸ் பண்ணிருவேன்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அவ்வளவுதானா, வேற எதுவும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்க, வேற எதுவும் வேண்டான்னு இவ சொல்லிடுறா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட பொண்ணுக்கு அவங்க தாத்தா தான் கால் பண்றாரு. இப்ப அவரு கால் பண்ணி, ஏண்டா உன் புது பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா இல்லையா, ஒரு நியூஸ் தெரியலன்னு சொல்ல, அவ என் பக்கத்துலதான் இருக்கா, நீங்களே பேசுங்கன்னு ஹீரோ போனை கொடுக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, நான் என் புருஷன் கூட தான் இருக்கேன் தாத்தான்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷம், அவன் ஏதாவது உன்ன புலி பண்ணானா என்கிட்ட சொல்லுவான்னு அவர் சொல்ல, இவ்வளவு ஓகேட்டு போன ஹீரோ கிட்ட கொடுத்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாலுக்கு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவ்வளவு பார்த்த உடனே அவனை பாத்தீங்கன்னா அமைதியா அந்த இடத்த விட்டு போக, எங்க போறேன்னு இவ கேக்குறான். என்னை பார்த்தாலே ரொம்ப பயந்து போய் முழிச்சிட்டு இருக்கே, அதான் நான் வெளியே போறேன் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஆஹா என் மூஞ்சில இந்த அளவுக்கு பயம் தெரியுதான்னு அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட டான்ஸ் டீம் கிட்ட தான் வரா. இப்ப அவ உள்ள வந்தவுடனே அங்க உள்ள பொண்ணு பாத்தீங்கன்னா, டான்ஸ் டீம்ல பெரிய பிரச்சனை. அதுவும் அவங்க கூட இன்னொரு சீனியர் இருக்காளே, அவளால தான். சொல்லப்போனா இந்த இடத்துல பாதி இடம் அவளோட தான். அவளால தான் நெறைய பிரச்சனை. நல்லா டான்ஸ் ஆடுறவங்கள அவ செலக்ட் பண்ணவே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, அந்த டான்ஸ் டீம் கிட்ட தான் போறா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, நான் சொல்றவங்க மட்டும் தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல கலந்துக்க போறாங்க. ஏன்னா இந்த இடம் எனக்கு சொந்தம். உனக்குன்னு இருக்கிறது ஒரு குட்டி இடம். அதுல போய் உன்னோட ஆளுங்களுக்கு சொல்லிக் குடுன்னு இவ ரொம்ப ரூடா நடந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட டான்ஸ் டீம கூட்டிட்டு அந்த குட்டி இடத்துக்குள்ள போய் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம்னு போறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் அந்த ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் பயங்கர டேலண்ட் ஆனவங்க. ஆனா யாரையுமே அந்த பொண்ணு டான்ஸ் காம்படிஷன்ல செலக்ட் பண்ணவே இல்ல. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி ஃபீல் பண்ணிட்டு ரிகல்சரையும் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவள பாக்குறதுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்ப அவளோட ஃப்ரெண்ட பார்த்த உடனே இவ கட்டி பிடிச்சிட்டு, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்க உன்னோட ஹஸ்பண்ட்? உன் ஹஸ்பண்ட் எனக்கு இன்ட்ரோ கொடுக்க மாட்டியான்னு சொல்ல இவளோட முகமே மாறி போயிருது. என்ன ஹஸ்பண்ட்னு சொன்ன உடனே முகம் மாறி போயிருச்சு. வெக்கப்படுறியா இல்ல பயப்படுறியான்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா 2 பேரும் வெளியே போலான்னு 2 பேரும் வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றனா, ஏண்டி உன்னோட புது ஹஸ்பண்ட நான் பாத்தே ஆகணும். ஒழுங்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்ல, இவ்வளவு வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. இப்ப ஹீரோ இவங்க 2 பேரை பார்த்தோன்னா அமைதியா அந்த இடத்த விட்டு போக, அவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். நாங்க 2 பேரும் அதிகமா பேசிக்கிறது இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். அவரை விட்டு தள்ளு. இந்த இடத்துல ஸ்மெல் சூப்பரா இருக்குன்னு சொல்ல, ஏண்டி சிகரெட் ஸ்மெல் உனக்கு நல்லாவா இருக்குன்னு இவ கேட்டுட்டு இருக்க. அதை விட்டு தள்ளு. கார் ரேஸ் பாக்குறதுக்காக போலாமா? ஆனா அதுக்கான டிக்கெட் தான் கிடைக்கல. உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பாரு. அவர்தான் ரொம்ப பெரிய ஆளாச்சு. அவரு நெனச்சா கண்டிப்பா டிக்கெட் வாங்கி தர முடியும்னு சொல்ல, சரி ட்ரை பண்றேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவளுங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, அவளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்தவொடனே அவள பாத்தீங்கன்னா, சாரி டி நான் உடனே இந்த இடத்த விட்டு போனேன்னு சொல்ல, இப்பதான் வந்த அதுக்குள்ள போறியா? நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு பாக்கலாம்னு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ பாக்கலாம் தான் போறா. இப்ப ஹீரோவ பார்த்து, என்னங்க கார் ரேஸ்க்கான டிக்கெட் வேணும். உங்களால அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்க, அரேஞ்ச் பண்ணி தரேன் எதுவும் கவலைப்படாதுன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. டிக்கெட்டுக்காக தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, இவன் சிரிச்சுட்டு வந்துடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் ஹீரோவ பார்க்க தான் வரான். பார்த்தா ஹீரோ கையில டிக்கெட் தான் இருக்கு. இப்ப அவன் இந்த டிக்கெட்ட ஹீரோயின்ட்ட கொடுக்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. தேங்க்யூலாம் வேணாம். என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கன்னு ஹீரோ சொல்ல, ஆல்ரெடி எனக்கு ஃப்ரெண்ட் இருக்குன்னு இவ ஏதோ பேசி அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட டான்ஸ் கிளப்புக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரியா மேடமோட அசிஸ்டன்ட் தான். அவ தான் என்ன புல்லி பண்ணி ரொம்ப மட்டமா பேசிட்டா அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ரியாவுமே வந்துடுறா. இப்ப ரியாவை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உன்னால உனக்கு கீழே உள்ள ஸ்டூடெண்ட கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ எப்படி டான்ஸ் சொல்லி கொடுத்து நல்ல மாஸ்டரா இருக்க முடியும்னு அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டா அந்த இடத்த விட்டு போக, அவளை பாத்தீங்கன்னா அவளோட அசிஸ்டன்ட் பண்ண புடிச்சு திட்டிட்டு இருக்கா. எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா போய் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இப்ப அவளோட ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா, உண்மையாவே வேற லெவல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்காக ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன்னு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவளோட பிராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா, வாய்ஸ் மெசேஜ். இப்ப அவள பாத்தீங்கன்னா, உன் ஹஸ்பண்ட் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான். எதுக்காக அவனை விட்டு தள்ளி வர? ட்ரை பண்ணி தான் பாருன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா லைட் போட்டா ஹீரோ தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவனை பார்த்த உடனே, நான் அப்புறமா பேசுறேன் வைடின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, உங்க அப்பா நம்ம 2 பேரையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்காரு. நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா போலான்னு சொல்லிட்டு இருக்க. இவ திருன்னு முடிச்சுட்டு ஓகேன்றா. இப்ப ஹீரோயின் தூங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்க்க, அந்த இடத்துல அவளுக்கு பிடிச்ச கேக் தான் இருக்கு. இப்ப அந்த கேக்க எடுத்து கையில வச்சுட்டு, என்னால அத நம்பவே முடியலன்னு இவ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்கிறா. என்னடான்னு பார்த்தா, இவ சின்ன வயசுல அவங்க அப்பாவுக்கு தெரியாம கேக்கு சாப்பிட்டுட்டு இருக்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியாம நீ எந்த ஒரு காரியமும் பண்ணக்கூடாதுன்னு அடிச்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, சின்ன வயசுல தான் நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கல. ஆனா இப்ப எல்லாமே கிடைக்குதுன்னு இவ உட்கார்ந்துட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்க அப்பாவ பாக்குறதுக்காக போக, அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா 2 பேரையும் உள்ள கூப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி உள்ள வந்துட்டு இருக்க. எதுக்காக என் கைய பிடிக்கிற? கைய விட்டுட்டு வர வேண்டியதுதானேன்னு சொல்ல, அதெல்லாம் விட முடியாது அமைதியா வான்னு ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, என்னம்மா உன்னோட கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அங்கிள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எனக்கு என் பொண்டாட்டிய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இப்ப அவங்க எல்லாரும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா வராங்க. நான் என் பொண்ணு கூட தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் தனியா வந்துடுறா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா,
இந்த கிழமை இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ஹாங்காய் போன நேரமா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். ப்ராஃபிட் இல்லாம அவர் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம். சீக்கிரமே அந்த கிம்ம நீ டைவர்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா உனக்கு அவனை பிடிக்கலன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி உன் ஃபியூச்சர் அமைச்சுக்கன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. அம்மா ஆனா நான் இப்ப டைவர்ஸ் பண்ண விரும்பலன்னு இவ சொல்றா. இவ சொன்னதை கேட்டோன்னா அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஏன்னா நீ இப்படி பேசிட்டு இருக்க, உன் ஃபியூச்சரை பத்தி யோசி அப்படின்னு சொல்லி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுல உள்ளவங்கள பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவ மண்டைக்குள்ள அவங்க அம்மா சொன்னதை ஞாபகம் வருது. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ஆள ஆரம்பிச்சிடறா. என் வாழ்க்கையை போட்டு இப்படி நாசமாக்குறாங்களே, அவர் என்னடனா கல்யாணம் பண்ணணும்ன்றாரு, இவங்க பண்ணக்கூடாது டைவர்ஸ் பண்ணுன்றாங்கன்னு 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரு வழி ஆக்குறாங்கன்னு இவ அழுதுட்டு இருக்க. என்னாச்சு, ஏன் அழுகுறேன்னு ஹீரோ கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனாலதான் நான் அழுதுட்டு இருக்கேன்னு இவ சொல்ல. அதுக்காக ஏன் அழுகுறேன்னு இவன் கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ண உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, யார் எழுதா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல. ஒண்ணும் இல்ல, என்னை போட்டு 2 பேரும் டார்ச்சர் பண்றாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இதை பத்தி கவலைப்படாத, உன் மனசு என்ன சொல்லுதோ அதையே பண்ண, நான் கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட டான்ஸ் கிளப்புக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா, உன்னோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பாக்கணும்னு நிறைய பேர் வெயிட் பண்றாங்களாம். புதுசா ஒரு ஆர்டர் புக் ஆயிருக்கு, நீ போய் டான்ஸ் ஆடிட்டு வான்னு சொல்ல. இவ்வளவு ஓகேன்ட்டு நம்பி கார்ல ஏறி போயிட்டு இருக்கா. இப்ப கார்ல ஏறி போயிட்டு இருக்க. நம்ம எந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்ல, நம்மள நல்ல இடத்துக்கு தான் மேல போறோம், கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. என்ன இடம்னு ஒண்ணு புரியலையே, இவர் வேற பார்த்து பத்திரமா இருக்க சொல்றாரு. ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. பார்த்தாமே கூட்டிட்டு போய் கிளப்ல விட்டுறான். அந்த இடத்துல இவ்வளவு டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருக்க. அது வேற மாதிரி டான்ஸ் போல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும், ஏய் இந்த பொண்ணு தானே அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், வாடி அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சு கூட்டிட்டு வர. அதை பார்த்தவொன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி பண்றத பார்த்தவொன்னு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு அந்த பொண்ணுக்கு தான் கால் பண்றான். இது எந்த மாதிரி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், நான் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டேன், எதுக்காக என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்ல. முன்னாடியே சொன்னா நீ தான் அந்த இடத்துக்கு போக மாட்டியே, அதனாலதான் பிளான் பண்ணி ஒன்னு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க போனை கட் பண்ண. இதை பார்த்தவொன்னே இவ ஆள ஆரம்பிச்சுதான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி, நான் எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியல, இந்த இடம் பாக்குறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு, ப்ளீஸ் என்ன வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல. உன்னோட லொகேஷன் அனுப்ப நான் வரேன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்ப லொகேஷன் அனுப்பிச்சிட்டு பயந்து போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ரவுடி பசங்க மாதிரி 2 3 பசங்க வராங்க. இப்ப அவன் வந்து ஹீரோனை பார்த்த உடனே, டான்ஸ் ஆடுறதுக்காக தானே வந்திருக்க, பாடி வந்து டான்ஸ் ஆடுன்னு அவளோட கையை பிடிச்சு முறுக்கி விட. இவ கீழே விழுந்துடுறான். இப்ப அவ இப்படி கீழே விழுந்தவனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 கப்பல்ஸ் தான் வராங்க. இப்ப அதுல ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, நல்ல டான்ஸ் ஆடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் டான்ஸ் ஆடுறதுக்காக வரல, என் மேல இருந்து கையை இடுன்னு அவளோட கையை பிடிச்சு அவ கடிச்சு விட. இதை பார்த்தவனா அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடுது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆளையே கடி பண்ண. அவன் ஹீரோனோட கழுத்தை பிடிச்சிட்டு அவளை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாடி மேல கைய வைப்பன்னு அவனை அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டுமே அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப அவ வந்து ஹீரோனோட கைய பார்க்க அவளோட கையில அடிபட்டு இருக்கு. இப்ப அதை பார்த்தவனா இவ்வளவு பாத்தீங்கன்னா, என் கை போச்சுடி, எனக்கு ரொம்ப வலிக்குது, இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்குன்னு இவ ஓன அழுதுட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டுக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. இவ இப்படி அழுகிறத பார்த்தவன ஹீரோக்கு ஏதோ குழந்தை அழுகிற மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் பக்கத்துல வந்து நிக்க. அவனை பார்த்தவன இவ கண்ணீரை தொடச்சிடுறான். என்னடான்னு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அவங்க அப்பதான் சொல்லியிருப்பாரு, பொண்ணுங்க அழுகிறதுனா மத்தவங்க முன்னாடி அழவே கூடாது, என்னைக்கு மத்தவங்க முன்னாடி தைரியமா இருக்கணும் தெரியுமா, அப்படி நீ அழுதனா நீ எதுக்கும் ஆகாதவனு எல்லாரும் நினைச்சிருவாங்கன்னு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்திருப்பாரு. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ கண்ணீரை தொடச்சிட்டு இருக்க. ஹீரோ அவளோட கைய பாக்குறான். பார்த்தா அவளோட கையில அடிபட்டு இருக்கு. இப்ப அதை பார்த்த உடனே ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, பாவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எந்திரிக்கலான்னு பாக்குறான். பார்த்தா அவளால எந்திரிக்க முடியல. இதை பார்த்த உடனே ஹீரோ அவளை தூக்கிட்டு போகலான்னு பாக்க, என்னை இறக்கி விடு, நானே நடந்து வரேன்னு இவ சொல்ல. இப்பெல்லாம் இறக்கி விட முடியாது, இன்னொரு நாள் வேணா உன்னை இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோயினை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, ஏன் ஃப்ரெண்டையா புலி பண்ற அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணையா அடிக்கிற மாதிரி போயிட்டு அவளை பயமுறுத்திட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவங்க எல்லாரும் கார்ல ஒன்னா உட்காந்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, நான் அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு வந்துட்டேன், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, ஒன்னு அந்த இடத்துக்கு வர சொன்னால அவளோட இன்னொரு காலை நான் உடைக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டை டிராப் பண்ணிட்டு ஹீரோனை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப அவ நடக்கிறத பார்த்தவனா அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. என்னை இறக்கி விடு, நானே நடந்து வரேன்னு சொல்ல. ஆல்ரெடி 2 டைம் என்னை கட்டி பிடிச்சிட்ட, இது 3வது டைம்.
தேர்ட் டைம்ல என்ன வைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. யாரு வைக்கப்பட்டா? எனக்குலாம் ஒண்ணு வைக்கலையே. கட்டிப்பிடிக்க கொஞ்சம் நர்வஸா இருக்கு. இதுக்கப்புறம் கட்டிப்பிடிக்கிறதுனா முன்னாடியே சொல்லி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. முடிஞ்சா ட்ரை பண்றேன். எனக்கு தோன்றப்பெல்லாம் கட்டிப்பிடிப்பேன். அதெல்லாம் சொல்லிட்டா இருக்க முடியும்னு ஹீரோவுல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான். இவ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவ அவளோட கைக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே நான் போட்டு விடுறேன் என்கிட்ட கூடன்னு அவளோட கைக்கு மருந்து போட்டு விட இவ ஹீரோவை பாசத்தோட பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ இவளை பார்த்து என்ன சொன்னா, உன்னை பெட்ரூம் வரைக்கும் தூக்கிட்டு வருவா அப்படின்னு சொல்ல, இல்ல வேண்டாங்க நானே பாத்துக்கிறேன்னு இவ சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு அந்த இடத்த விட்டு போறான். இவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அவளோட டான்ஸ் கிளப்ல இருந்துதான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, என்னடி நேத்து நைட்டு ரொம்ப ஜாலியா இருந்த போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ பண்ண தப்ப நான் மன்னிக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையை கெடுக்க பாத்திருக்கல. கண்டிப்பா அதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் பதில் சொல்லியே தீரணும்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு கூட தான் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, ஏய் உண்மையாவே உன்னோட புருஷன் நேத்து ஹீரோ மாதிரி வந்து உன்னை காப்பாத்தினான். நான் கால் பண்ணி சொன்ன உடனே ராக்கெட் வேகத்துல பறந்து வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு கேரிங்கான ஹஸ்பண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, இங்க பாரு இன்னொரு தடவை என் முன்னாடி அவனை பத்தி பேசுனா அவ்வளவுதானே இவ பேசிட்டு இருக்க. சரி இரு நான் ரெஸ்ட் போயிட்டு வரேன்னு இவன் நேரத்தை விட்டு வந்துடுறான். இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட போன் எடுத்து நோண்டிட்டு இருக்க. அதுல ஹீரோவை பத்தின நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. ஹீரோ யாரையோ போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. அது லைவா ஓடிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே இவ ஹீரோ இருக்க இடத்த கண்டுபிடிச்சு போயிட்டு அந்த சண்டையை தடுக்கலான்னு பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட அலைவுல விட மாட்டேங்கிறான். நான் அவனோட பொண்டாட்டி என்னை விடலைன்னா உன்னையே அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போட அப்படின்னு சொன்னவாக்க ஹீரோயினை பாக்குறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா நைட்டு எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வருவ? கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஃப்ரெண்டோட பொண்டாட்டியா? கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்க பிரச்சனை அப்படின்னு அவன் முடிச்சிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு வா உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு போக இவனும் அடிக்கிறத விட்டுடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா இங்க பாருடா இன்னொரு தடவை நான் உன்னை பார்க்கவே கூடாது. உன்னை கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட என்ன கேக்குறானா, யாரு அவளை உள்ள விட்டது அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னால எப்படி உள்ள விடாம இருக்க முடியும்னு அவன் சொல்ல, அவன் முகம் ரொம்ப சேடா இருந்துச்சு. அவ அப்படி அப்செட்டா இருக்குது என்னால பார்க்க முடியலடான்னு சொல்லிட்டு இருக்க. சரி விடு, பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதா கஷ்டம். வீட்டுக்கு போனவன சமாதானப்படுத்துற வழியை பாருன்னு இவனுங்க சொல்ல ஹீரோவும் ஓகேன்றான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிசினஸ் டீலிங்காக கிளப்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து அந்த கிளைண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோவை செடியூஸ் பண்றதுக்காக நிறைய பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க அதை பார்த்த உடனே இவனுக்கு செம காண்டாயிருது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அட போங்கடா நீங்களும் உங்களோட கான்ட்ராக்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. டேய் என்னடா பண்றீங்க? அந்த கிமுக்கு பொண்ணுங்கன்னா சுத்தமா பிடிக்காதுடா. அவனுக்கு பொண்ணுங்கனாலே அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்தவொடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்ல, கூப்பிட்டதே நீ தானடி அப்படின்னு சொல்லி இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவன் கழுத்துல உள்ள காயத்தை காட்டுறான். அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த காயம் ஏற்பட்டிருக்கும். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹீரோயினையே வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு அவளை சைட் அடிச்சிட்டு இருக்க. எதுக்காக இப்படி பாக்குறேன்னு இவ கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த காயத்துக்கு மருந்து போட்டு விடுன்னு சொல்ல இவ்வளவு ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விடுறான். இப்ப இவ இப்படி மருந்து போட்டு விடும்போது இவ ஹீரோவை சைட் அடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு இவ்வளவு அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா மறுபடியும் இவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப ஹீரோயின் மருந்து போட்டு விட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றானா, பார்த்து கவனமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க ஹீரோ விட மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோவை இவ்வளவு க்ளோஸ்ல பார்த்த உடனே ஹீரோ மேல இருந்து லேடிஸ் பர்ஃபியூம் ஸ்மெல் தான் வருது. அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா இதுக்காக என்ன கூட வச்சுட்டு இருக்க, என்ன டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போக ஹீரோக்கு ஒண்ணு புரியல. இப்போ நைட்டு ஹீரோயின் நம்மளோட பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா அவள் லைஃப்ல நடந்த மோசமான விஷயங்கள்லாம் கனவா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கனவுல வர இவ்வளவு பாத்தீங்கன்னா இல்ல இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு மட்டும் ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்கன்னு இவ தூக்கத்திலே புலம்பிட்டு இருக்க. பார்த்தா அவளுக்கு பயங்கரமா ஃபீவர் அடிக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோ ஈர துணி எல்லாம் எடுத்துட்டு வந்து அவளுக்கு தொடச்சு விட்டுட்டு, உனக்கு எதுவும் ஆகல, நான் உன்னை அழுக வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு காரியமும் பண்ண மாட்டேன்னு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நான் பண்ணது எல்லாமே உனக்காக தான், நான் காத்துட்டு இருந்தது உனக்காக தானே இவன் ஒரு பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பாக்குறான். என்னடான்னு பார்த்தா இவள ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே ஹீரோக்கு தெரியும். ஒரு நாள் ஹீரோ வாக்கிங் வந்துட்டு இருக்க, இவ ஹீரோ மேல இடிச்சுப்பா. பார்த்தா தண்ணி அவன் மேல ஊத்திருக்க. என்ன மன்னிச்சுங்க, நான் முக்கியமா எமர்ஜென்சி ஒரு இடத்துக்கு போறேன், இதுதான் என்னோட பேரு போன் நம்பர், இந்தாங்க கால் பண்ணுங்க, அப்புறமா அந்த ட்ரெஸ்ஸுக்கான பணத்தை அமுச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போயிருக்க. அதுல இருந்து ஹீரோக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கும். இவன் சீக்கிரட்டா ஹீரோனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஒரு நாள் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லுவானா, எனக்கு ரூபேல உள்ள ஒரு அழகான வீட்டுல வாழணும்னு ஆசைன்னு சொல்ல, இப்ப அவனை பாத்தீங்கன்னா இந்த வீடை நான் வாங்கினதே உனக்காக தான், உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தானே அவன் இந்த இடத்த விட்டு வரான். இப்போ அடுத்த நாள் ஆகுது.
அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் எனக்கு துரோகம் பண்ணிட்டாண்டி, அவன் நேத்து வீட்டுக்கு வந்திருந்தான், அவன் மேல கேர்ள்ஸோட பெர்ஃபியூம் ஸ்மெல் பயங்கரமா வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஏய் மென்டல், உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லலாம். ஆக்சுவலா நேத்து உன் ஹஸ்பண்ட் ஒரு பிசினஸ் டீலிங்காக போனாரு. அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா அவர் அப்பயே எந்திரிச்சு உடனே வீட்டுக்கு வந்துட்டார் தெரியுமா? இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னது அந்த கிளப்ல உள்ள ஆள் தான். ஏன்னா நான் அந்த பக்கத்து ரூம்ல தான் இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. அப்படின்னா அவர் எனக்கு துரோகம் பண்ணல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் துரோகம் பண்ணலடி. அப்படியே அவர் மேல பெர்ஃபியூம் ஸ்மெல் வந்திருந்தாலும் அவரு நீ பொறாமப்படுறியா இல்லையான்னு பாக்குறதுக்காக கூட பண்ணிருக்கலாம். உன் ஹஸ்பண்ட் ரொம்ப ஜென்யூனான ஆளு. இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பக்கத்துல கூட விட்டதில்லன்னு சொல்லிட்டு இருக்க. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஐயோ, மனுஷனை வேற அப்படி கண்ணா பின்னான்னு திட்டேனே, எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு தெரியலையேன்னு. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்காக அவளே அவளோட கையால கேக்கு செஞ்சுட்டு இருக்கா. இப்ப அவ சூப்பரா கேக்கு செஞ்சு வச்சுட்டு, அப்பாடா, கண்டிப்பா இந்த கேக் அவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சுட்டாருன்னா அதுவே போதுன்னு இவ அமைதியா வந்து ரூம்ல படுத்துட்டு அவர் கேக்க பார்த்தாரா இல்லையா, சாப்பிட்டாரா இல்லையா, என்னை மன்னிச்சுட்டாரா இல்லையான்னு புலம்பிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ தான் வந்து கதவை தட்டுறான். இப்ப இவ்வளவு போய் கதவை ஓபன் பண்ண உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்து ஓபன் பண்ணி பாருன்னு சொல்ல, இவ்வளவு ஓபன் பண்ணி பாக்குறா. இப்ப அத கையில போட்டுட்டு, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்லா இருக்குன்னு ஹீரோவும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ இவளோட லிப்ப பாக்குறான் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு. இவன் இப்படி பாத்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு உங்களை தெரியாம திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காக திட்டினேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல ஹீரோ சொல்றான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, நான் எது பண்ணாலும் மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. பொண்டாட்டி தானே திட்டினேன், இதை எதுக்காக நான் மனசுல வச்சுக்க போறேன், பரவாயில்ல விடுனா அவன் இந்த இடத்த விட்டு போக இவளுக்கு செம ஹாப்பியா இருக்கு. இப்ப அவ அவளோட ரூமுக்குள்ள வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் வீடியோ கால் பண்ணி வேணும்னே கையை ஆட்டி ஆட்டி காமிச்சிட்டு இருக்க. என்னடி ஆச்சு உன் கைக்கு, குஷ்டம் கிஷ்டம் வந்துருச்சான்னு அவ கேட்க, அடி என் கையில உள்ள பிரேஸ்லெட்டை பாரு, என் ஹஸ்பண்ட் எனக்காக கிஃப்ட் கொடுத்தாருன்னு சொல்ல, ஆஹா, கிஃப்ட் வாங்குற அளவுக்கு போயிடுச்சா ரிலேஷன்ஷிப்பு, இங்க பாருடி, உன் புருஷன் கிட்ட க்ளோஸ் ஆகாம இப்படியே இருந்தனா வேற எவ்வளவு உன் புருஷனை கொத்திட்டு போயிருவா, ஒழுங்கா அவன் கிட்ட க்ளோஸ் ஆகுற வழிய பாருன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளோட சீனியரை பாக்குறதுக்காக போலாமா, அவரை மீட் பண்ணணும்னு சொன்னாரு, சும்மா போய் கதை பேசிட்டு வரலான்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க எல்லாரும் அவங்க சீனியரை பாக்குறதுக்காக போறாங்க. இப்ப இவ யார கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா, நீ கிம்மைய கல்யாணம் பண்ணிருக்க, அவன் என்னோட செட்டுமா, நம்ம எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், அதை நீ மறந்து போயிட்டியா, அந்த கிம்ம பார்த்த ஞாபகம் உனக்கு இல்லையான்னு சொல்ல, இப்பதான் இவளுக்கே புரியுது எல்லாரும் ஒரே ஸ்கூல்ன்ற விஷயமே. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, அந்த கிம்மு சரியான மோசமான ஆளு, அவன் அடிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, சாகுற வரைக்கும் விட மாட்டான்னு ஹீரோவை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. ஹிரனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, போது நிப்பாட்டு, உனக்கு அவனை பிடிக்கலன்னா விட்டுடு, இப்போதைக்கு அவன் இவளோட புருஷன், ஒழுங்கா அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, சரி அவனை பத்தி நம்ம ஏன் பேசணும், இந்தா இந்த கிஃப்ட் உனக்காக தான் அப்படின்னு சொல்லி ஹிரனுக்காக அவன் ஒரு டைமண்ட் பிரேஸ்லெட் எடுத்து கொடுக்க. ஹிரன் என்ன சொல்றானா, எனக்கு இந்த பிரேஸ்லெட் வேண்டாம், ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக இன்னொரு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்திருக்காரு, இதை கழட்டிட்டு என்னால இதை போட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இத பார்த்தா பிளாஸ்டிக் பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு, இதை போய் உன் புருஷன் கொடுத்தான்னு சொல்ற. இதுல இருந்தே தெரியுது அவன் உன்னை எங்கே வச்சிருக்கான்றது, அவனை விட்டு தள்ளி இருக்கதான் உனக்கு நல்லதுன்னு இவன் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இதை பார்த்தவனா அவளோட ஃப்ரெண்டு தான் செம காண்டாகிறான். ஏண்டி அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா, நீ அமைதியா விட்டுட்டு இருக்க, மூஞ்சிலே ஓங்கி உன்னை கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி விட்டு தள்ளி ஏதோ தெரியாம தானே பேசிட்டான், சரி வா நம்ம ரெண்டு பேரும் ஒரு கடைக்கு போலான்னு ஹீரோயின் ஒரு கடைக்கு தான் கூட்டிட்டு போறா. என்னடான்னு பார்த்தா ஹீரோ வாங்கி கொடுத்தது ஒரிஜினலா ஃபேக்கானு செக் பண்றதுக்காக. இப்ப அவ அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்து இது ஒரிஜினலா ஃபேக்கானு செக் பண்ணுங்கன்னு சொல்ல, அவரு செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவரு செக் பண்ணிட்டு வந்து என்ன சொல்றா, இதோட ஒர்த்து எவ்வளவுன்னு தெரியுமா, 800 மில்லியன் இருக்கும், அதுவும் ஆக்ஷன்ல மட்டும்தான் இது கிடைக்கும், இது ரொம்ப வேல்யூபிள் ஆனதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனால அதை நம்பவே முடியல. ஏன்னா ஹீரோ கொடுக்கும்போது இது சாதாரண பிரேஸ்லெட்னு சொல்லிதான் கொடுத்திருப்பான். இப்ப அவரு இப்படி சொல்லிட்டு போறத பார்த்தவங்க, அப்படிதான் என்னோட புருஷன் என்ன அந்த அளவுக்கு உயரத்துல வச்சிருக்காரான்னு இவளுக்கு ஒரே பெருமையா இருக்கு. இப்ப ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அவளோட டான்ஸ் கிளப்ல இருந்து ஒரு பொண்ணுதான் கால் பண்றா. அவ கால் பண்ண உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என் வீட்டுக்கு வான்னு சொல்லி அவ கூட ஒன்னா பேசிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, நீ இந்த கிளப்பை விட்டு போனதுக்கு அப்புறம் அவ எல்லாரையும் அந்த கிளப்பை விட்டு அனுப்பிச்சுட்டா தெரியுமா, அந்த டான்ஸ் காம்படிஷன்ல யாரு கலந்துக்க போறது, திறமையே இல்லாம அவளுக்கு பிடிச்சவங்கள மட்டும் வச்சிட்டு இருக்கா, நாங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம்னு சொல்ல, அத நான் வந்துட்டேன்ல, கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இவளோட சீனியர் தான் வரான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நீ கேட்ட பொருள் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இன்னும் எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட தாராளமா கேளுன்னு சொல்ல, கண்டிப்பா கேக்குறேன்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறத ஹீரோ பார்த்த உடனே செம காண்டாயிட்டு இந்த இடத்துல இருக்க. இப்ப இவன் அந்த பொருளை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா.
இப்ப அவ வர்றத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ இப்படி ஒரு காரியத்த பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்ன போய் நல்ல பொண்ணுன்னு நெனச்சேன் பாரு. உனக்கு தேவையான பொருள வாங்கி குடுக்காத புருஷன்னு நான் ஒருத்தன் இருக்கனே. ஆனா நீ அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்க. நீ இந்த மாரி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு அவள பத்தி தப்பா பேச, போதும் வாய மூடு. நீ ஏன் கண்ண திறந்து பாரு. இது யாருக்காக வாங்குனேன்னு" அப்படின்னு சொல்லி அவன் அந்த பொருள தூக்கி ஹீரோ மேல போடுறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நீ தான் துரோகி. எனக்கு துரோகம் பண்ணிட்ட. கண்ட பொண்ணுங்க கூட கிளப்ல சுத்திட்டு இருக்கல" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ கன்னா பின்னான்னு திட்டிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "என்ன பெர்ஃப்யூம்? இவன் என்ன சொல்றான்றது எனக்கு புரியலன்னு" சொல்ல, "இல்ல லாஸ்ட் டைம் நீங்க வெளில போயிட்டு வந்தீங்கல்ல, அப்ப உங்க மேல பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துச்சாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அதுவா? அது என் கிளையண்டோட வேலை. நான் வேணும்னு பண்ணலன்னு." ஹீரோக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கார்ஃப் ஹீரோக்காக தான் இவ வாங்குனான்றதையே சொல்லிடுறான். பசங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பசங்களுக்கு தானே தெரியும். அதனாலதான் அவ சீனியர் கிட்ட கேட்டு உங்களுக்காக அந்த ஸ்கார்ஃப வாங்குனான்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோக்கு புரியுது தப்பு அவன் மேலதான்றது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நேரா ஹீரோயின பாக்குறதுக்காக தான் போறான். இப்ப அவள பாத்து, "அன்னைக்கு கிளப்ல அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் வர்றதுக்கு காரணம் நான் கிடையாது. அது தெரியாத்தனமா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான். மத்தபடி நான் அந்த பொண்ணுங்கள டச் பண்ண கூட இல்லன்னு சொல்ல, நீ டச் பண்ணா எனக்கு என்ன? பண்ணலன்னா எனக்கு என்ன? நம்ம 2 பேரோட கல்யாணம் 1 வருஷத்துக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூமுக்குள்ள வந்துடுறா. இப்ப அவ ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறான்னா, எதுக்காக என்னோட ஹார்ட் இவ்ளோ வேகமா துடிக்குதுன்னு தெரியலையே! அவர் என்ன விட்டு தள்ளி போறத நினைச்சாலே எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு, இவ தனியா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அவளோட ஃபோனுக்கு அந்த கிளப்போட சிசிடிவி ஃபுட்டேஜுமே வந்துருது. ஹீரோ தான் அனுப்ப சொல்லியிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் பார்த்து இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "ஏன்டா என் ஆளு என் மேல ரொம்ப கோவமா இருக்கான்னு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, அப்படின்னா அண்ணி உன்ன ரொம்ப காதலிக்கிறான்னு அர்த்தம்பா. இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு" அவன் கலாய்ச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டிக்காக புதுசா கிஃப்ட் வாங்கி குடுக்கலான்னு இருக்கேன். ஏதாவது ஐடியா குடுங்கடா அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ ரெடி ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல நெறைய ஸ்கார்ஃப் இருக்கு. என்ன இவ்ளோ ஸ்கார்ஃப் கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, என் ஃப்ரெண்ட் தான் அனுப்பி வச்சான்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னங்க உங்க ஃப்ரெண்ட் ஏதோ பைத்தியமான்னு இவ கலாய்ச்சிட்டு இருக்கா." இப்ப அவன் கிட்ட வந்துட்டு, "அவன் ஒண்ணும் பைத்தியம்லாம் இல்ல. வா சாப்பிடலாம்ன்னு" சொல்ல, இவளும் சாப்பிட உட்கார்றா. இப்ப வந்து சாப்பாட சாப்பிட்டு பார்த்து, "சாப்பாடு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன டிஃபரெண்ட்? ஒரு டிஃபரெண்ட்டும் இல்ல. உனக்காக நான் தான் ஸ்பெஷலா பண்ணேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த சாப்பாடு வாயிலேயே வைக்க முடியல. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு" அவன் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட டான்ஸ் டீமுக்கு தான் வந்திருக்கா. என்னடான்னு பார்த்தா காம்படிஷன்ல பேர் குடுக்குறதுக்காக. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்து இவகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப இந்த நேம் எழுதுறவன் கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, "ஏன்டா உன்ன பத்தின ஒரு சீக்ரெட் எனக்கு தெரியும்னு" சொல்ல, அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப ஹீரோ இப்படி மிரட்டிட்டு போன உடனே, அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின் சொல்ற ஆளுங்களோட பேரு எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவங்க வேலைக்காரி லேடி கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "எதுக்காக இன்னைக்கு சாப்பாடு இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஐயோ மேடம் சாப்பாடு நான் பண்ணல. உண்மையாவே சாரு தான் பண்ணாருன்னு" சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இத பார்த்து அவங்க சிரிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, "சாருக்கு உங்க மேல ரொம்ப பாசம். உங்களுக்காகவே ஸ்பெஷலா பண்ணாரு. நல்லா இல்லையான்னு" கேட்டுட்டு இருக்க. இவ திரு திருன்னு முழிச்சுட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரான். அத பார்த்த உடனே, "நான் உன்ன ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ரூமுக்கு வரான். இவன் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது, இவன பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சுட்டு கிஸ் பண்ற மாரி போக, "என் கிட்ட வராத தள்ளி போன்னு" இவன் சொல்றான். என்னதான் இவன் தள்ளி போக சொன்னாலும், ஹீரோக்கு போதையில ஒண்ணுமே புரியல. இவன பாத் என்னதான் அவன் தள்ளி போக சொன்னாலும், ஹீரோக்கு போதையில ஒண்ணும் புரியல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா இருக்கலாம்னு பாத்துட்டு இருக்க. இவ முடிஞ்ச வரைக்கும் தடுத்துட்டு இருக்கா. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவளாலயும் தடுக்க முடியல. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் கண்ண முழிச்சு பாக்க, இவளுக்கு நடந்தது எல்லாம் கனவு மாரி இருக்கு. ஒருவேளை கனவா தான் இருக்குமோன்னு இவ கண்ணாடி முன்னாடி போய் நின்னா, அவ கழுத்துல காயம் இருக்கு. அத பார்த்த உடனே இவ ஆன்னு கத்திட்டு ரெடி ஆயிட்டு கீழ வந்தா, வீட்ல யாரையுமே காணோம். எங்க நம்ம ஹஸ்பண்ட காணுமேன்னு இவ தேடிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ பின்னாடி தான் நின்னுட்டு இருக்கான். இப்ப அவன் வந்து, "என்ன சீக்கிரம் எந்திரிச்சு ஓட பாக்குறேன்னு" சொல்ல, அவன பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இவ ஹீரோ கிட்ட வந்துட்டு என்ன சொன்னா, "சீக்கிரம் எந்திரிச்சு ஓட பார்த்தா உன்ன விட்டுருவேனா? நேத்து நைட்டு நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுன்றத மறந்து போயிட்டியான்னு" கேட்க, இவளுக்கு ஒரே வெகு வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "வேணா ஞாபகப்படுத்துற மாரி நான் ஏதாவது பண்ணவான்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நைட்டு நடந்தத பத்திலாம் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ வெளிய வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக தான் போறா. இப்ப அவ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றான்னா, "1 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னோட ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிருவேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆனா நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எங்க 2 பேருக்கு நடுவுல நேத்து அது நடந்துருச்சு. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ன்னு" சொல்ல, "எப்புட்ரி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு? அடிப்பாவி!
பார்க்க ஒண்ணும் தெரியாத மாரி இருந்துட்டு, இவ்ளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கியா? சரி எப்படி 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்க, வாய மூடுறி! இத பத்திலாம் எதுக்காக நீ கேட்கிற? அது எங்க பிரச்சனை நாங்க பார்த்துக்கிறோம்னு இவ பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ உங்க அப்பாவ பார்க்கறதுக்காக போறான். இப்ப ஹீரோயினோட அப்பாவ பார்த்து என்ன சொல்றான்னா, அவள சின்ன வயசுல இருந்து டார்ச்சர் பண்ணதெல்லாம் போதும். இனிமேலும் அவள டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்கள என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது. அவ இனிமே அழவே கூடாது. உங்கள பார்க்கிறப்பலாம் அவ இனிமே சந்தோஷம் தான் படணும். அப்படி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு தர வேண்டிய பணம் எதுவும் வந்து சேராதுன்னு சொல்லி, அவங்க எல்லாரையும் மிரட்டிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட டான்ஸ் கிளப்புக்கு தான் வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்தா அந்த இடத்துல அந்த கிளப்போட ஓனர் தான் இருக்காங்க. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, "நீ கொஞ்சமா ஒரு இடத்துல டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி சொல்லிக் குடுத்துட்டு இருந்தியே, அந்த இடத்தையும் ஒரு ஆளு வாங்கிட்டாங்கன்னு சொல்ல." யாருன்னு பார்த்தா அந்த சீனியர் தான் வாங்கியிருக்கான். இப்ப அவன் இப்படி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நீ இப்படி ஒரு காரியத்த பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த கொஞ்சம் இடத்துல தான் நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் உனக்கு பொறுக்கலையா? இனிமே மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு போக, இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, போய் உன்ன மாரி எலும்பன நம்புன பாரு, எங்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நேரா அவளோட வீட்டுக்கு தான் கிளம்பி வரா. இப்ப இவ அவளோட வீட்டுக்கு வந்து ஹீரோவ தேடிட்டு இருக்க, அந்த இடத்துல ஹீரோவ காணோம். இப்ப இவ ஹீரோவோட பெட்ரூம்க்கு போய் பாக்க, அந்த இடத்துல ஒரு டைரி தான் இருக்கு. ஆக்சுவலா அது ஹீரோவோட டைரி. இப்ப அந்த டைரியில பாத்தீங்கன்னா, ஹீரோ ஸ்கூல் படிச்சதுல இருந்து நடந்த எல்லா கதையும் எழுதியிருக்க. இவளும் அது எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கா. பார்த்தா அதுல இவள ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுன்னு எல்லாமே இருக்கு. இப்ப அந்த டைரிய படிக்க படிக்க, ஹீரோ இவள எப்பயிலேருந்து காதலிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சு போயிருது. கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே அவர் என்ன காதலிச்சுட்டு இருக்காரு. ஆனா எனக்கு தான் இந்த விஷயம் தெரியல அப்படின்னு, இவ ஹீரோ மேல ரொம்ப பாசத்தோட இருந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்தவுடனே, "எதுக்காக இவ்ளோ பெரிய உண்மைய என்கிட்ட இருந்து மறைச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல நான் ஸ்டார்ட்டிங்கே லவ் பண்றேன்னு சொல்லி உன்ன பயமுறுத்த விரும்பல. கொஞ்சம் கொஞ்சமா உன் மனச அடையணும்னு நெனச்சேன். அதனால தான் நான் எந்த உண்மையும் சொல்லலன்னு சொல்ல." இப்ப பாத்தீங்கன்னா, "அத என் மனச ஆல்ரெடி அடைஞ்சுட்டியே! இதுக்கப்புறமும் உன் மனசுல இருக்கிறத சொல்லாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நான் ஃபுல் ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன்னு ஹீரோ ஒரு ரிங் எடுத்து ப்ரொபோஸ் பண்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என் கூட காலம் பூரா சந்தோஷமா வாழ நீ தயாரா இருக்கியான்னு?" ஹீரோ ப்ரொபோஸ் பண்ண, "வாழ்றதுக்கு நானும் தயாரா இருக்கேன்னு" இவளும் அந்த ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, பாசத்தோட ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு இருக்க, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பர்சனலா எனக்கு இந்த ட்ராமா ரொம்ப புடிச்சிருந்தது. சின்ன ட்ராமாவா இருந்தாலும் ரொம்ப நல்ல ட்ராமாவா இருந்தது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.